எல்லாருக்குள்ளேயும் இருக்கிற ஒரு பெரிய கேள்வி என்னன்னா, எப்போ நான் என்னோட ஃபர்ஸ்ட் 1 crore ரீச் பண்ண போறேன் அப்படிங்கிறது தான். இது பாசிபிளா இல்லையா? இந்த வீடியோல அது எப்படி அச்சீவ் பண்ணலாம் அப்படிங்கறத பிராக்டிக்கல் எக்ஸாம்பிளோட பார்க்கலாம் வாங்க. எஸ்ஐபில மந்த்லி 16,000 இன்வெஸ்ட் பண்ணி 15% எக்ஸ்பெக்டட் ரிட்டர்ன்ஸ் வந்து 15 இயர்ஸ் வரைக்கும் இன்வெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்க ஃபர்ஸ்ட் 1 crore ஈஸியா ரீச் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் ஆப்ஷன் லம்சம். இப்போ உங்ககிட்ட கையில ஒரு 14 lakhs இருக்குன்னா அந்த 14 lakhs 15 இயர்ஸ்க்கு 15% எக்ஸ்பெக்டட் ரிட்டர்ன்ஸ் வர மாதிரி இன்வெஸ்ட் பண்ணாலும் உங்களோட 1 crore ஈஸியா ரீச் பண்ண முடியும். எல்லார்கிட்டயும் லம்சமா அமௌண்ட் இருக்குமானா அது கஷ்டம். அதுவும் இல்லாம என்னால 16,000 இன்வெஸ்ட் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறவங்க மந்த்லி 10,000 எஸ்ஐபியில் இயர்லி 10% ஸ்டெப் அப் பண்ணுங்க. எஸ்ஐபியில் மந்த்லி 10,000 இன்வெஸ்ட் பண்ணுங்க. ஸோ இயர்லி வந்து ஒரு 10% ஸ்டெப் அப் பண்ணுங்க. ஸ்டெப் அப் அப்படின்னா இந்த வருஷம் வந்து நீங்கள் 10,000 வந்து பே பண்ணுறீங்க எவ்ரி மந்த் அப்படின்னா அடுத்த வருஷம் 11,000 பே பண்ணுவீங்க எவ்ரி மந்த். அதுக்கு அடுத்த வருஷம் 12,100 பே பண்ணுவீங்க. இந்த மாதிரி எவ்ரி இயர் 10% ஸ்டெப் அப் பண்ணிகிட்டே இருப்பீங்க. ஸோ எக்ஸ்பெக்டட் ரிட்டர்ன் 15% ஆவரேஜ் 15 இயர்ஸ்க்கு இன்வெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா அப்போ உங்களோட 1 crore ஈஸியாக அச்சீவ் பண்ண முடியும். என்னால் 10,000 கூட இன்வெஸ்ட் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறீங்களா? அப்போ உங்கள் டென்யூரை இன்க்ரீஸ் பண்ணுங்க. ஸோ 15 இயர்ஸ்க்கு போடுறதுக்கு பதிலாக நீங்கள் 23 இயர்ஸ் வரைக்கும் இன்வெஸ்ட் பண்ணுங்க. 5,000 பண்ணால் போதும் மந்த்லி. என்னால் இவ்வளோ இயர்ஸ்லாம் வெயிட் பண்ண முடியாது அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணுங்க. இதை விட சீக்கிரமாகவே உங்கள் 1 crore அச்சீவ் பண்ண முடியும். இந்த 1 crore கோல் அச்சீவ் பண்ணுறதுக்கு நீங்கள் பண்ண வேண்டிய 2 முக்கியமான விஷயம் இருக்கு. ஃபர்ஸ்ட், டிசிப்ளின். நீங்கள் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணும்போது கோல் ஃபிக்ஸ் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணுங்க. அப்பதான் அது உங்களுக்கு கன்சிஸ்டன்சி வரும். எந்த ரீசன்காகவும் இதை பிரேக் பண்ண மாட்டீங்க. ஸோ உங்க இன்வெஸ்ட்மெண்ட்டும் டிசிப்ளினா இருக்கும். செகண்ட், டிஸ்ட்ராக்ஷன். நீங்க ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருப்பீங்க, பட் உங்களை சுத்தி நிறைய வாய்ஸஸ் கேட்கும். இதை விட நல்ல ரிட்டர்ன்ஸ்லாம் வருது, நீ ஏன் இத்தனை வருஷம் வெயிட் பண்ணிட்டு இருக்க? இது மாதிரி 1000 பேர் 1000 சொல்லுவாங்க. இதெல்லாம் கேட்டு உங்க கோல்ல இருந்து நீங்க டைவர்ட் ஆகக்கூடாது. ஃபர்ஸ்ட் 1 crore அச்சீவ் பண்றதுக்கு தான் ரொம்ப வருஷம் எடுக்கும். நெக்ஸ்ட் 4 இயர்ஸ்ல உங்க 2 crore அச்சீவ் பண்ண முடியும். அடுத்த 3 இயர்ஸ்ல உங்க 3 crore அச்சீவ் பண்ணிடலாம். இதுதாங்க பவர் ஆஃப் காம்பவுண்டிங். ஸோ இந்த மாதிரி ஈஸியா உங்க வெல்த்தை மேக் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா கேஎன்வி கேபிட்டல் சர்வீஸை கான்டாக்ட் பண்ணுங்க.